ஸ்ரீகிருஷ்ணன் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு. ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணர் மதுராவில் இருக்கும்போது கொஞ்சம் கவலையாக இருக்கார். ஏன்னா அவர் இதாக இருக்குது, அவர் மனசு என்ன நினைக்காருன்னா, சத்யபாமாவுக்கு லைட்டாக ஒரு இது வருது. நம்ம தான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப நெருக்கம், நம்முடைய பக்தி தான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய, நமக்கு தான் வந்து கைவன் நிறையா பக்தி செலுத்துகிறோம், ருக்குமணியோ மற்ற தேவிகளோ அப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உள்ள ஒரு மனசில் என்ன வந்துருச்சு. எப்படி வந்து நமக்கு தெரியாது, எப்படி பாம்புக்கு எப்படி வந்துச்சு, இறைவனுடைய உடம்புலையே கெட்டி பிரிஞ்சிருக்கு, அது மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. இது அவருக்கு ஒரு கவலை, எப்படி அதை நீக்கலான்ட்டு. இன்னொரு பக்கம் பலராமருக்கு என்ன வந்துடுது, நான் தான் யார், ஸ்ரீகிருஷ்ணனுடைய அண்ணன், பலம் மிக்கவன், என் சக்தியால் தான் எல்லாம் சண்டை போட்டு ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு, சிம்மாசனம் உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன உள்ளக்க ஒரு இது வந்திருக்கு. இது கண்ணனுக்கு தெரிஞ்சிருது, இப்படியே நீக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி திட்டம் போட்டுட்டு இருக்கார். அப்போ கரெக்டாக நாராயணன் யார் வருவா, நாரதர் வரார். வந்தோடனே ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கிட்ட வந்து கேட்குறாரு. நாரதர் வந்து ஒரு வேலையாக வராரு, இறைவனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி இந்த எல்லா உலகத்தில் இருக்க எல்லா புண்ணிய தீர்த்தங்கள் போகணும்னு சொல்லி எண்ணத்தோடு வரார். ஸ்ரீகிருஷ்ணர் வந்தோடனே என்ன கேட்காரு, நாரதரே இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ரெண்டு இந்த உள்ளக்க உறுத்திட்டு இருக்கு, நீ எனக்கு ஒரு ஐடியா கொடு அப்படின்னு கேட்காரு. அது சொன்னோன்னே நாரதருக்கு இதாகிடுது, இறைவனே என்னை கேட்குறாரு, அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மதம் வந்துடுது. வந்தோன்னு என்ன பண்ணார், தீர்த்தாது போகிறத மறந்துடுறாரு. இறைவா நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு பேச வரார். ஸ்ரீகிருஷ்ணன் சுதாரிச்சிடுறாரு, இவனுக்கும் அந்த இது வந்துருச்சு அப்படின்ட்டு இவனுக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அது அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வந்த காரியம் என்னது, எல்லா தீர்த்த யாத்திரையும் போயிட்டு வரணும், நீ இப்போது அந்த கடற்கரையில் வந்து ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்காரு, நீ அவரை போய் ஹெல்ப்பு கேளு, அவர் சீக்கிரம் வந்து உன்னை எல்லா தீர்த்தத்தையும் கூட்டு போயிட்டு வந்துடுவார், அப்புறம் எனக்கு வந்து ஐடியா கொடுன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இவரும் சரி ஸ்ரீகிருஷ்ணருக்கு வந்து நம்ம ஐடியா கொடுக்கணும், அந்த எல்லாத்தையும் நாராயணரெல்லாம் மறந்துருச்சு, அநியாரம் அது வரைக்கும் வந்துட்டு மறந்துருச்சு. இப்போ ஸ்ரீகிருஷ்ணருக்கு உபதேசம் நான் பண்ண போகிறேன், அப்படி அந்த நினப்பு வந்துருச்சு. நேராக அந்த கடற்கரைக்கு போகிறாரு, ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு. ஆஞ்சநேயா இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் உட்காந்து அந்த வாளால் என்ன பண்ண, இப்படி தூக்கிட்டு போகல, வாளால் அது அப்படி சுருட்டி கெட்டு போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஒரு ஜம்ப், ஒரு தீர்த்தம் அங்கே முக்கி எடுக்கிறார். இதே மாதிரி இருக்க எல்லா தீர்த்தமும் போட்டு வந்தாலும் அவருக்கு உடம்பு வலி, இடுப்பு வலி, ரணம் வந்துருச்சு. அது பண்ணும்போது ஒரு தடவை கூட அது சொல்லவே சொல்ல. திரும்பி வரார், எல்லாம் முடிஞ்சோடனே வேலை முடிஞ்சிச்சு. ஆஞ்சநேயருக்கு டக்குன்னு உட்காந்து மறுபடியும் ராம் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இவர் அப்போ கூட என்ன இல்லை, நாராயணன் சொல்ல ஏன்னா உடம்புலாம் வலி. திரும்ப அப்படியே அரண்மனைக்கு வராரு. வந்தோடனையும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு என்ன நாரதா போயிட்டு வந்துட்டேன் வருவேன், ஆனால் உடம்புலாம் ஒரே வலி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, என்னாச்சு நாரதரே, நீ வந்து இது சொல்லவே காணோம், நாம சொல்லக்கூடாது. அப்போ அவர் புரியுது, ஐயோ நம்ம தான் எவ்வளோ சிறந்த பக்தர் நினச்சிட்டு இருந்தேன், இந்த ஒரு சின்ன இதில் நான் மறந்துட்டேன் நான் அப்படிங்கிறது அவருடைய அந்த 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 கர்வம், அதனுடைய நானுங்கிறது அப்படி ஸ்மூத்தாக அதாவது புரிய வச்சு அழிஞ்சு போயிடுது. அப்போ திரும்ப ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறேன், நீ போய் ஆஞ்சநேயரை கூட்டு வா அப்படிங்காரு. இவர் போகிறாரு, போயிட்டு ஆஞ்சநேயா ஸ்ரீகிருஷ்ணர் உங்களை கூப்பிட்டார். ஹனுமான், யார் இந்த ஸ்ரீகிருஷ்ணன், யார், நான் அதுக்கு வரணும், அவர் தான் அந்த நாட்டினுடைய அரசனை என்னெந்து பார்க்கணும், நான் அதுக்கு வந்து பார்க்கணும், வரமாட்டேன் அப்படின்ட்டுருவார். ஒன்று இவர் கொஞ்சம் அப்செட் ஆயிரும். நேராக வந்து கிருஷ்ணர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார். பண்ணுற நேரத்தில் யார் உள்ளே வந்துடுவா, பல்ராம் உள்ளே வந்துடுவார். பண்ணோடனே அவனுக்கு பயங்கர கோபம், என்னுடைய தம்பி கூப்பிட்டு வராமல் போயிட்டான், அந்த குரங்குக்கு எவ்வளோ இது இருக்கும், அந்த அவருக்கு தான் அந்த இது, நான் தான் இது இருக்கு இல்லையா, நான் போய் பிடிச்சி கூப்பிட்டு வரேன். உடனே ஸ்ரீகிருஷ்ணர் பிளான் போய் ரைட் பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, அவருக்கு என்ன, அவங்களாம் சரி பண்ணோம், போயிட்டு வந்து அனுப்பி விட்ருவாங்க. அவர் நேராக கடற்கரைக்கு வராரு. ஆஞ்சநேயர் உட்காந்து தியானம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. குரங்கே உடனே திரும்பி பார்க்குறாரு, நீ தான் ஆஞ்சநேயனா, இல்லை நான் தான் ராமபக்தன் ஹனுமான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தான் ராமர் அது சொல்கிறார். சரி நீங்கள் யார், நான் தான் பலராமன் அப்படின்னார். பலராமன் சொல்லி முடிக்கணும், தும்முன்னு ஒரு பாக்ஸிங் குத்த மாதிரி ஒரு நொட்டி ஆஞ்சநேயர் கொடுக்குறார். வாழ்க்கையில் இந்த மாதிரி அடி அவர் வாங்கினதே கிடையாது. பலராமர் போட்டு தலை சுற்றிடுது. அடித்தது யார், ஆஞ்சநேயர். உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறார், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இந்த உலகத்திலேயே என்னுடைய பிரபு ஸ்ரீராமச்சந்திர பிரபு தான் இருக்கலே வீரன், பலசாலி, அவர் தான் பலராமன், நீ இப்படி உன் பேரை பலராமன் சொல்ல முடிஞ்சு உடச்சுன்னா அவருக்கு அப்படியே ஆடி பேரார் பலராமர். அவருடைய அந்த நான் வீரன் அந்த இதுங்கிற எல்லாம் சுக்குனா உடஞ்சி போயிடுது, அடி கொடுத்து இதாகிடுது. சரின்ட்டு திரும்ப அங்கே அங்கே போகிறாரு. யாரை பார்க்க போகிறாரு, ஸ்ரீகிருஷ்ணன் போயிடாரு. போய் சரணடைஞ்சிடுறாரு. எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய லீலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார், நீங்கள் போய்
சரி இவரை கூட்டுவாங்க, நான் கூப்பிட்டேன்ட்டுங்கிறாரு. அப்போ கூட வரமாட்டேன்றாரு. அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லுவார்னா, போய் ஸ்ரீராமர் கூப்பிட்றாருன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். இவர் சொன்ன உடனே தவார் எதிர்த்து என்ன என் பிரபு கூப்பிட்டாரா, உடனே வரேன்ட்டு கிட்டுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருவார். இங்கே இன்னும் ஒரு ஆள் பாக்கி இருக்கு இல்லையா, யார் பாக்கி இருக்காங்க, சத்யபாமா. அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாருன்னு நாரதர் உள்ளக்க நினச்சிட்டு இருக்கார். நம்ம 2 பேருக்கு இந்த மாதிரி அடி கிடச்சது, அம்மாவுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரிலன்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் ஆணையிடுறார் சத்யபாமாவுக்கு, ஆஞ்சநேயர் என்னை பார்க்க வந்துட்டு இருக்காரு, நான் ராமராக மாற போகிறேன், நீ சீதையாக மாறி வா அப்படின்னு சொல்கிறேன். உடனே அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, போய் அந்த மேக்கப் பண்ணுறாங்க, அந்த புடவை மாட்டுறாங்க, அது இதெல்லாம் போடுறாங்க. கடைசியில் வரும்போது ஏதோ ஒரு இதோடு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே கண்ணனுக்கு பிடிக்கல, முகத்தை அவ்வளோ மாதிரி சுழிச்சிடுறார். உடனே ருக்குமணி நீ வா, ஆஞ்சநேயர் வந்துட்டு இருக்கான், சீதையாக மாறி வான்னு சொல்கிறாங்க. ருக்குமணி தேவி எதுவும் பண்ணவே இல்லை, டக்குன்னு மனசில் சீதா தேவியாரை தியானம் பண்ணுறாங்க. பண்ண உடனே நேரத்தை சீதாவியருக்குடைய அந்த குணங்கள், அந்த பொறுமை, அடக்கம், பணிவு, அந்த அன்பு, எல்லோரும் விட்டு கொடுக்குற போகிறது, மன்னிக்குதல், இந்த எல்லா தெய்வீக குணங்களும் அவங்களுக்குள்ளே வந்துடுது. அப்படியே சீதா பிராட்டியாராக மாறிடாங்க. அவங்க மாறி வராங்க. அதை பார்த்தோன்னே யாருக்கு, சத்யபாமாவுக்கு அந்த நம்ம பண்ண தப்பு வந்து உணர்ந்து போயிடுறாங்க. எப்படி இந்த ரெண்டில் வந்து ஒன்று அடித்து அந்த இதை இது பண்ணுறது, இன்னொன்று புரிய வச்சு பண்ணுறதும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இறைவன் பண்ணுவார் அந்த நம்முடைய கர்வத்தெல்லாம் இது பண்ணுறது. இங்கே அவர் பண்ணார். இங்கே குருதேவர் எப்படி பண்ணுவார், பக்தர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இதெல்லாம், அது வருது அவதார வரிஷ்டர் வேறையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தானே பண்ணி ஆகணும் குருதேவர். ஸ்ரீராம் சார் சின்ன பையனாக இருக்கும்போது கதாய்னு கூப்பிடுவாங்க. அவர் எல்லார் வீட்டுக்கும் போவார். அந்த காலத்தில் பெண்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே ஆண்கள் சின்ன பசங்க மாதிரி கொண்டு போக முடியாது. ஆனால் குருதேவர் மட்டும் பெண்கள் இருக்கிற இடத்த கடைசி வரைக்கும் போய் உள்ளே இருக்க ரூமுக்கு கொண்டு போய் பேசுவார், விளையாட எல்லாம் பண்ணுவார். அந்த ஊரில் 2 பெரிய பணக்காரங்கள் இருப்பாங்க, சீதாநாத் பைன்தாஸ், இன்னொரு துர்கா பைன்தாஸ்னு 2 பேர் இருப்பாங்க. இந்த சீதா பைன்தாஸுங்கிறவர் வந்து நல்ல பக்தர். அவங்க வீட்டுக்குள்ளே குருதேவரை கதாயனை உள்ளே வர சொல்வார், அவங்க கூட பெண்கள் கூட எல்லாம் அவரை பழகுவார், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த துர்காதாஸுங்கிற அவருடைய சகோதரன், தம்பியோ அண்ணனோ, அவருக்கு அது பிடிக்காது. ஆனால் இவர் சொன்னால் கேட்கும், ஏன்னா பக்தன் ஆச்சு இல்லையா, இறைவன் பக்தனாட்டா எல்லாமே சரிசமம் அலோவ் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இவர் ஒரு என்ன செய்வார், இந்த துர்கா பையன் என்ன சொல்வார்னா, நான் எங்கள் வீட்டில் மட்டும் நடக்க சான்ஸே கிடையாது, நான் வீடு அப்படி கட்டி காமிச்சு வச்சுட்ருக்கேன். நான் சொல்லுவோம் இல்லையா, என்ன வீட்டில் மீறி யாரும் பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு அந்த இது கர்வம் தற்பெருமை முடியாதுன்னு சொல்லி அவர் பேசிடுவார். பேசி 2-3 நாட்களில் சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு அந்த துர்காதாஸ் வீட்டுடைய வாசலில் கிச்சனில் உட்காந்துருப்பார். ஒரு சின்ன குழந்தை வரும், பெண் குழந்தை வரும், கையில் ஒரு கூடை வச்சுட்டு, ஐயா இந்த மாதிரி நான் வளையல் விற்க வந்தேன், அந்த பக்கத்து ஊருக்காரி நான் இப்போ போய் சேர்ந்தேன், நைட்டு போய் சேர முடியாது, நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளை காலைல போய்க்கிறேன்னு சொல்லுவார். இவரும் சரி பெண் தானே, சரி உள்ளே போமா, போ உள்ளே போய் எங்கள் கடைசி ரூமில் என் குடும்ப பெண்கள் இருக்கான், போய் உள்ளே இருந்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. இவர் உள்ளே போயிடுவார். போய் அங்கே போனதுக்கப்புறம் தான் வேஷத்துக்கெல்லாம் யார் பார்ப்பாங்க, அது யார், பெண் கிடையாது, யார் அது, குருதேவர். சின்ன வயசில் போயிருப்பார். எல்லோரும் நல்லா அங்கே பேசி எல்லாம் விளாண்டுருப்பாங்க. நைட் ஆயிடுச்சு. இங்கே வீட்டில் வந்து கதாய் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரல. அம்மா சந்திரமதேவி வந்து பையனை காணுண்டா, அண்ணன் யாருங்க, ராமேஸ்வர், அவரை கூப்பிட்டு தேடிட்டு வாங்குவார். அவர் வீடு அந்த கிராமம் ஃபுல்லாக தேடி கதாய் கத்திட்டே வருவார். கரெக்டாக இந்த தெருக்கு வருவார். தெரும்போது கத்தும்போது சவுண்டு உள்ளே கேட்டுறோம். யார் கேட்டுறோம், ஸ்ரீராம் சார் கேட்டுறோம். உடனே அந்த சூழ்நிலை எல்லாம் மறந்து, அண்ணன் கூப்பிட்டாரு, நான் போய் அவன் வந்துட்டேன்னான்னு வெளியே ஓடி வருவார். வரும்போது தான் தெரிய வரும் யாருக்கு, வெளியே யார் உட்காந்துருப்பா, இந்த துர்காதாஸ் பையன். இந்த பையன் நம்மளும் ஏமாற்றி உள்ளே போயிட்டான்னு சொல்லி அந்த அந்த குலப்பெருமை கற்பெருமை இருக்கலாம் டோட்டலாக அப்படியே அழிஞ்சு போயிரு. இங்கே குருதேவர் வந்து மற்றவங்கள மாதிரி என்ன செய்யலை, மழை நொட்டுன்னு அடித்து இடித்து வந்து அவங்களோட அகங்காரத்தை நீட்டில் தானாக புரிய வச்சும் பண்ண வைக்கல, விளையாட்டு மூலமாக. அதான் குருதேவருடைய ஸ்பெஷாலிட்டி, தாய்மை. ஸ்ரீகிருஷ்ணரும் பண்ணார், அங்கேயும் தாய்மை, தந்தைக்கு இருக்கக்கூடிய தாய்மை. ஆனால் குருதேவருக்கு தாய்மை வந்து தாய்மைக்கு இருக்கக்கூடிய தாய்மை. ஸோ தன்னுடைய குழந்தைக்கு திருத்தணும், கஷ்டப்படக்கூடாது, அவன் மனசும் இதாகக்கூடாது, விளையாட்டு மூலமாக அப்படி பண்ணி வச்சு அவங்களோட அகங்காரத்தை நீக்கிறார். அத்தகைய செயலாம் யார் பண்ணிகிட்ருக்கா, குருதேவர் அங்கே ஃப்ரெண்டில் இருக்கிற சிங்கம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலில் 2 புறமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஜன்னல் வந்து இந்த ஆர்ச் ஷேப்பில் இருக்கும். அந்த ஆர்ச் ஷேப்பில் கண்ணாடியில் ஒவ்வொரு டிசைனாக போட்டிருப்போம். முதல் பாதி 3 இருக்கும்,
சென்டரில் ஓம்னு போட்டிருக்கும், அடுத்த பாதியில் 3 இருக்கும். முதல் பாதி 3ல் பார்த்தீங்கன்னா முதல் இதில் வந்து ஹார்மோனிய பெட்டி, இந்த பஜனை பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஜால்ரா, தபேலா, இந்த மாதிரியான படங்கள் இருக்கும். 2வது ஜன்னலில் பார்த்தீங்கன்னா ஆரத்தி பண்ணக்கூடிய பொருட்கள், அந்த பஞ்ச ஆரத்தி, சங்கு, புஷ்பம், அந்த சாமரம் வீசுறது இருக்கும். 3வதுல பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள், அந்த ஷ்ரைனுக்கு வச்சுருப்பாங்களே, ஸ்ரீ சக்கரம், அப்புறம் இந்த ஸ்வஸ்திக், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது எதை குறிக்க வருதுங்களே, குருதேவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கீதையில் ஒரு இது இருக்கும், ஷனை ஷனை உபரமேத் புத்தியா திருதி கிரகீத்தையா. அதாவது மெதுவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்முடைய மனம் அலையக்கூடிய மனதை வந்து கொஞ்சமாக பிடிச்சு கொண்டு உள்ளக்க வந்து இதயத்துக்குள்ளே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருப்பார். மனம் சுற்றிட்டு தான் இருக்கும். மனம் எப்படின்னா என்னதுன்னு அவர் சொல்வார்னா, ஒரு காக்கை பிடிச்சி ஒரு புகையில் ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டி வைக்கிற மாதிரி முடியுமா? சான்ஸே கிடையாது. ஆனால் அதை எப்படி பண்ண முடியும்? பண்ணணும். அதுக்கு என்ன செய்வார்னா, மெதுவாக அங்கங்கே ஓடக்கூடிய மனதை திரும்ப பிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு இறைவன்ட்ட நீ செலுத்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். இதையே யோக சூத்திரத்தை வந்து பதஞ்சலி மகரிஷி சொல்வார். தீர்க்க காலம், அதாவது மற்ற அந்த ஒரு சிலப்பெல்லாம் புதுசாக நிறைய ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. 5 மாதம் கோர்ஸ், 2 மாதம் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் டக்குன்னு குண்டல் சக்தி ஏறிடுச்சு, எங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது? நம்ம சனாதனம் தீர்க்க காலம், நீண்ட காலம், நீண்ட வருடங்கள், எத்தனையோ வருடங்கள் வந்து தொடர்ந்து ஆன்மீக சாதனை செய்யணும். தீர்க்க காலம், நைரந்தரியம்னா வித்தவுட் எனி பிரேக். எந்த விதமான இன்றைக்கி நான் பண்ணுறேன், நாளைக்கு நான் பண்ண மாட்டேன், ரிசல்ட்டுக்கு போகிறேன், அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக நம்ம இந்த ஜபம் பண்ணுறத வந்து அலைய போகிற மனசை பிடிச்சி உள்ளே இழுக்க வேண்டும். இன்னொன்று என்னதுன்னா, அடுத்த சத்காரன்னா ரொம்ப சந்தோஷத்தோட. இப்போ நம்ம கோவிலுக்கு யாராவது வந்தாங்கன்னா, நம்ம கோவில் போட்டி யாராவது சொல்லிடுவாங்க, செக்ரட்டரி மாதிரி இப்படி திட்டுவார், ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிறது பயத்தில் வரக்கூடாது. அந்த சத்காரனது ஆசையோட, பக்தியோட, இறைவன் மேலே பக்தியோட, ஸ்ரீராமசேனுடைய தந்தை அவரை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த பக்தி உணர்வோடு உள்ளே வரணும். அதுன்னு சொல்லி சத்காரகம். இந்த 3ஐயும் கடைப்பிடிச்சா திட பூமிகி. இதெல்லாம் பதஞ்சலி மாதிரி சொல்கிறார். நம்முடைய மனசை திட பூமினா எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வீடு வச்சோம்னா அசையாது இல்லையா, அவன் நம்முடைய மனசில் வந்து இறைவன் வந்து திடமாக வந்து நமக்குள்ளே குடியேறிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதற்கு குறிக்கக்கூடியது அந்த 3 படங்கள். இப்போ அந்த படங்களுக்கு வரலாம். இப்போ நம்ம இந்த ஹார்மோனியம் பெட்டி கோவிலுக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா, ஆனால் ஸ்ட்ரெயின்குள்ளே போகுமா? ஸ்ட்ரெயின்குள்ளே போகாதையா? அப்போ இறைவனுக்கு அவருக்கு எப்போயும் கேப் இருக்கும். ஆனால் அதே ஹார்மோனியம் பெட்டி கோவிலுக்குள்ளேயும் இருக்கும், எங்கே போகிறோம் வந்து இங்கே கூட வந்திருக்கோம், நாளை வெளியூர் ஃபங்க்ஷனுக்கு போகும். ஸோ அது ஆரம்பத்தில் உள்ள வரக்கூடிய மனசு, ஒரு ஆன்மீக வர மனசு கொஞ்ச நேரம் கோவிலில் இருக்கும், மற்ற என்ன இருக்கும் அங்கங்கே அந்த சினிமா அந்த இது அப்படின்னு சுற்றிட்டே கிடக்கும். அதை குறிக்கக்கூடியதான் என்னது, அந்த ஹார்மோனியம் பெட்டி, இந்த தபேலா. இது செகண்ட் ஸ்டேஜ். இதை நம்ம அது அப்படி தான் உள்ளே வருவோம் நம்ம எல்லாரும். இந்த கீதையில் சொன்ன மாதிரி, பதஞ்சலி மாதிரி சொன்ன மாதிரி நம்ம கடைப்பிடித்து வந்தோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அடுத்த ஸ்டேஜ் என்னது நான் சொன்னேன், நான் அந்த ஆரத்தி பண்ணக்கூடியது. அந்த ஆரத்தி பொருட்கள் எங்கே இருக்கும்? ஸ்ரெயினுக்குள்ளே இருக்கும். இப்போ கோவிலுக்குள்ளே தான், ஹாலை விட்டு கர்ப்பத்துக்குள்ளே போயிடும். முடிச்சுக்கணும் எங்கே வரோம்? ஸ்டோருக்கு தான் போவோம், வெளியே எங்கேயும் போகாது. கோவிலை விட்டு வெளியே எங்கேயும் போகாது, அந்த பொருளை எங்கேயும் கொண்டு போக மாட்டாங்க. அது மாதிரி மனசுக்கு முன்னேறுது. ஃபஸ்ட்டு வெளியே இருக்குது, சுற்றிட்டு கிடக்கு, கோவில் ஹாலுக்கு வருது. அடுத்த மனம் எங்கே செட்டில் ஆகும்? கர்ப்பத்துக்குள்ளே வந்துடும். சில நேரம் வெளியே போய்ட்டு வந்துட்டுருக்கோம், இல்லைன்னா உள்ளக்க மட்டும்தான் அந்த கோவில் கர்ப்பத்துக்குள்ளேயே சுற்றி போய்ட்டு இரண்டாவது. 3வது என்னது, அந்த எந்திரங்கள் எங்கே இருக்கும்? அந்த ஸ்ரீ சக்கரம் போட்டு எனக்கு ஷ்ரைனுக்குள்ளே குருதேவர் இங்கே கீழே வச்சுருவாங்க. அப்போ 24 ஹவர்ஸ் என்ன மனசு எங்கேயும் அலைப்பாயாது. அதை குறிக்கிறது தான் என்னது, அந்த 3 இது போட்டு வச்சுருக்கிறது. அடுத்து 3 படங்கள் வரும். செகண்ட் அந்த ஸ்ட்ரெயின்லேருந்து வர்ற 3 ஜன்னலில் வந்து ஒன்றில் பார்த்திங்கன்னா இறைவர்கள் அவங்க கையில் வச்சுக்கூடிய அந்த பூ, இல்லை அவங்க வச்சுக்கூடிய அந்த இது துளசி மாலை, ஜப மாலை இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுக்கூடிய ஆயுதங்கள் இருக்கும். வில் இருக்கும், கதை இருக்கும், இந்த இறைவன் இந்த முருகன் வச்சுக்கூடிய அந்த வேல் இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாகனங்கள் இருக்கும். என்ன வாங்கினா டொயோட்டோ, மாருதி அது கிடையாது. சிங்கம், மயில் இருக்கிறது, எலி வாகனம், இந்த மாதிரி அந்த வாகனங்கள் இருக்கும். இது எதை குறிக்குது? முதல் பாகம் வந்து குருவர் சொன்னமா 2 வகையான பக்தி, குரங்கு பக்தி, இன்னும் என்ன பக்தி சொல்வார் அவர், பூனை பக்தி, குட்டி பூனை பக்தி. முதல்ல தான் நம்ம முயற்சி செல்ஃப் ஹெல்ப் போயிட்டே இருக்கு. 2வது பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆன்மீக சாதனை போக அவங்க வாழக்கூடிய முறைகள். இப்போ அந்த நான் கடைசி இந்த 3 பார்த்திங்கன்னா இறைவன் அது இல்லாமல் எங்கேயும் காட்சியை கொடுக்க மாட்டார். இப்போ முருகனுக்கு போகிறோம், முருகா வானா
அவர் தூங்கிட்டு தான் எல்லாம் செய்வார். வரும்போது வேற தான் வந்து நிற்பார் இல்லையா? அதெல்லாம் எங்கே வந்துட்டு பார்த்துருக்கீங்களா? சரஸ்வதி தேவி மம்மா வாங்கினாங்கன்னா வீணையெல்லாம் வந்துடுவாங்களா? அவங்க துர்கா வானா துர்கா அந்த சிங்கமெல்லாம் வந்துடுவாங்களா? வர மாட்டாங்க. அதான் இவர் பக்தன் பிரிஞ்சு போனாலும் இறைவனை விட மாட்டாங்க. அவங்க இல்லாமல் இறைவன் இருக்க மாட்டார். ஆனால் எப்பவும் இறைவன் அவங்களை பிடிச்சியே கூட வச்சுக்கிடுவார். அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் இறைவன் அவங்கள வந்து விடாமல் வச்சுட்டு இருப்பார். உதாரணத்துக்கு சுந்தரர் நம்ம பார்த்துருப்போம். சுந்தரர் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக போவார். எனக்கு இறைவன் வேண்டான்னு ஓடுவார். இறைவன் விட்டாரா? டே நீ எனக்கு வேணும்டா, ஏன்னா நீ அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து பிடிச்சி இவ்வளோ எழுதிட்டு போயிட்டு இருப்பார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறது குறிக்க தான் என்னது அந்த கடைசி இருக்கிற அந்த 3 இது. குருதேவர் வாழ்க்கையில் பார்க்கலாம். நரேன் வரட்டி குருதேவர் என்ன செய்வார்? நிறைய பேர் வராமல் இருப்பாங்க. நரேன் சில நாட்கள் வரட்டி என்ன செய்வார்? எப்போ நரேன் வருவான் வா வான்னு வரவனை ஃபுல்லாக கூப்பிட்டு வர சொல்லிட்டே இருப்பார். அவர் பூர்ணச்சந்திர கோஷ், அவரால் வரவே முடியாது. அவரை பார்க்காம குருதேவருக்கு இருக்க முடியாது. அவர் என்ன செய்வார்? அந்த காலத்தில் அந்த சாரட் வண்டியில் போய் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பார். அந்த தெரு ஓரமாக நின்று அவனுக்காக வெயிட் பண்ணி வர வச்சு ஊட்டி விடுவார். அவர் இவர் நம்ம மகாசயர். சுவாமி விவேகானந்தர் பற்றி உங்களுக்கு தெரியும். விவேகானந்தர் வந்து வேலூர் மடம் ஆர்மி டைமில் இந்த பிரம்மச்சாரிகளுக்கு வந்து கிளாஸ் எடுக்கல ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். சாஸ்திரங்கள் கீதை இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். சில நேரங்கள் கிளாஸ் 2 மணிக்கு ஆரம்பித்து 6:30 7 மணி ஆகிறோம். 6:30 எங்கே போகணும்? நம்ம பிரம்மச்சாரிலாம் கோவிலில் போய் ஆரத்தி அட்டன் பண்ண போகணும் இல்லையா? சில நேரம் போக முடியாமல் போயிடும். அப்போல்லாம் பிரேமானந்த மாதிரி கோவப்பட்டு கூட இங்கே கீழே வந்து எல்லோரும் வாங்கினா இழுத்துட்டு போயிட்டு இருப்பார். சுவாமி விவேகானந்தர் திட்டுவார். அதுக்கு ஆரதி பண்ணுறது ஒன்று தான், இந்த மாதிரியான சாஸ்திர வகுப்புகள் அட்டன் பண்ணுறது ஒன்று தான், இரண்டுமே மன தூய்மை கொடுக்குன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சுவாமி விவேகானந்தர் வந்து கிளாஸஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அப்படிப்பட்ட விவேகானந்தர் ஒரு நாள் நாகமகாசாயர் வருவார். நாகமகாசாயர் வாழ்க்கையை படிச்சிருப்பீங்க ஒரு சிலர், எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது. அவர் வந்தோடனையும் ஸ்ரீராமஸ்வர ஆரத்தியத்துக்கு போக வேண்டாம்னு சொன்ன சுவாமி விவேகானந்தர் நாகமகாசாயர் வந்த டைமில் ஆனால் எல்லாம் கிளாஸ் கிடையாது, கேன்சல் அனௌன்ஸ் பண்ணிடுவார். எல்லோரும் வாங்க வாங்க, இவர் ஒரு பெரிய மகான் வந்திருக்காரு, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், அவரை பார்க்க வாங்க, அவர் சொல்கிற உபதேசங்களை கேட்க வாங்கன்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் உட்கார வச்சு எல்லோரும் வர வைப்பார். அப்படி எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இறைவன் யாருங்க? சிவபெருமான். அவர் வந்து அவரே உட்கார்ந்து கேட்குற மாதிரி பண்ணியிருப்பார். அது மாதிரி மாஸ்டர் யார்? அமுதமொழியில் நம்ம கொடுத்தவர். அவரையும் ஸ்ரீராமசுடைய ரொம்ப இருப்பார். ஸ்ரீராமசர் வந்து அவர் வராட்டி என்ன செய்வார்? மாதம் வான்னு சொல்லி கூப்பிடுவார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நாளைக்கு என்ன பேசினேன் சொல்லி பார்க்கலாம், அப்படி ஒவ்வொன்றா சொல்லி எழுத வைப்பார். அவர் அவ்வளோ க்ளோஸ் குருதேவருக்கு. அவர் வராட்டி குருதேவர் வான்னு சொல்லிட்டே இருப்பார். ஏன் அவர் அந்த மாதிரி வந்தார்? அவர் வாழ்க்கையானத ஒரு நிகழ்ச்சி நான் சொல்ல ஆசைப்பட்றேன் நான். அப்போ மாசை வந்து வித்யாசாகர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்கட்டாவில் பெரிய மனிதர். அவர் நிறையா பள்ளிக்கூடங்கள் நடத்திட்டு இருப்பார். அங்கே வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். மகாசை வந்து பிள்ளை பிடிக்கக்கூடியவர்னு சொல்லி, பிள்ளை பிடிக்கிற பையன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? யாராவது வந்து பசங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி இவருக்கு அந்த கெட்ட பேர் உண்டு. என்ன கெட்ட பேர்னா, ஸ்கூலில் நல்ல பையன் தான் என்ன பிடிச்சிவார், கூப்பிட்டு போய் குருதேவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுவார். அதனால் அவருக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு, பிள்ளை பிடிக்கிற பையன் சொல்லி அவருக்கு கெட்ட பேர் வரும். அது மாதிரி குருதேவர் வந்து கல்கட்டாக்கு வந்தார்னா ஸ்கூலை விட்டு போய்ட்டு அங்கே போயிடுவார். ஸ்கூலை கண்டுக்க மாட்டார். குருதேவரை பார்க்குறதா முக்கியம்ட்டு போயிட்டு இருப்பார். இந்த மாதிரி போய் என்ன ஆயிரும், ஸ்கூலில் ரிசல்ட்டு குறைஞ்சி போயிடும். இப்போ நம்ம விதாவில் இருக்கோம், 10th ரிசல்ட் ப்ளஸ் ரிசல்ட் பண்ணால் என்ன செய்வோம்? ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு பண்ணுவோம்ல, என்ன பண்ணிட்டனியே ரிசல்ட் போச்சுன்னு திட்டுவோம், ஏதாவது மெமோ கொடுத்துருவோம். அது மாதிரி வித்யாசாகர் என்ன பண்ணுறாரு, மாஸ் கூப்பிட்டு ஏன் ரிசல்ட்டு போச்சு, நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து ஏதோ குருதேவர் இருக்காரம்மா, ஸ்ரீராமகிருஷ்ணா பரமஹம்சர், அவரை பார்க்க போயிடுறியாம்மா, ஸ்கூல் மேலே அட்டென்ஷன் பண்ணுறது இல்லையாம்மா, நீ வந்து இனிமேல் பார்க்க போகக்கூடாது, நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன் அப்படிம்பார். நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், வாழ்வாதாரம் இல்லையா, சாப்பாடு வீட்டில் குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, சரி ஐயா மேலே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே குனிஞ்சி வந்து குருதேவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, ஐயா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்களை பார்க்க வரமாட்டேன், நான் விட்டுருங்கன்னு சொல்லியிருப்போம். அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு யார் முக்கியம், ஸ்ரீராமசர் மட்டும்தான் முக்கியம், அவர் கூட இருக்கிறதா எனக்கு முக்கியம், நான் வந்து வேலை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லுவார். அவர் வேறு கையில் நம்மளை மாதிரி இப்போ லட்சக்கணக்கில் பண்ணது பேங்க் சேவிங்ஸ் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி மாதம்லாம் வரலையா, மறுநாள் வீட்டில் வந்து அடுப்பு எரியாது, சாப்பாடு இருக்காது. இதை போய் குருதேவர்கிட்ட போய் அவர் சொல்லுவார். நம்ம என்ன நினைப்போம், குருதேவர் திட்டுவார்னு நினச்சிருப்போம். குருதேவருக்கு நல்லா தெரியும் இவன் வேலையை விட்டால் அவனுக்கு சாப்பாடு ஒன்றும் கிடையாது. குரு என்ன சொல்லுவேன், திரும்பி டீ குறைச்சோ, டீ குறைச்சா நீ கரெக்டானதை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி குரு சந்தோஷப்பட்டு அவரை வந்து தட்டி கொடுப்பார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் இறைவன் வந்து பிடிச்சிருப்பார். அப்போ நாங்கள் சொல்கிற வாழ்க்கை என்னாச்சு, அப்புறம் நம்ம நினைக்கலாம் அப்போ குடும்பம் என்ன ஆகும், பட்டினி ஆகும், எல்லாம் செத்து போயிடுவாங்களே நினச்சிட்டு இருப்போம். சில நாட்களுக்கு அப்புறம்
அவருக்கு ஸ்கூல் தானே போச்சு. இவருக்கு காலேஜ்லேருந்து ஒரு ஆஃபர் வரும். ஸ்கூல் டீச்சருக்கு எவ்வளோ சம்பளம்? 20,000 30,000. கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு 70,000 தான் சம்பளம். காலேஜ் ஸ்டாஃபுக்கு 2 லட்ச ரூபா. அப்போ அது குருதி இறைவனை பிடிக்கிறதுனால எவ்வளோ இந்த பக்கம் நல்லது கிடைக்குது. அப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழணும். வெறும் ஜெபம் தியானம் பண்ணுறது ஒரு விஷயம். மற்ற நேரம் இருக்கு இல்லையா, 24 ஹவர்ஸில் 1 ஹவர் ஜெபம் பண்ணிட்டு மற்ற நேரம் எவ்வளோ 23 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாழக்கூட வாழ்க்கையும் நல்லபடியாக இருந்தால் தான் இறைவன் நம்ம விட்டு நம்மளை பிடிச்சி வச்சுக்கிடுவார். அதை குறிக்கக்கூடிய படங்கள் மற்றது எல்லாமே. அடுத்தது யூஸ்வலாக எல்லாம் கொஸ்டின் கேட்குறது 2 வருஷமாக கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெயினில் 2 பக்கம் சிங்கம் இருக்குது, ஆடு இருக்குது, என்ன அர்த்தம்னு கேட்குறது. அது அடுத்து இங்கே வரும். அப்படியே வந்து இப்போ உள்ள ஸ்ட்ரெயினுக்குள்ள வந்துட்டோம். 2 பக்கம் 2 பேர் இருப்பாங்க, சிங்கமும் ஆடும். அன்னையார் பக்கம் இருக்கக்கூடிய சிங்கம் ஆடில் வந்து அங்கே குருதேவர் சொல்ல வந்து அங்கே மட்டும் நீ வந்து அந்த ஆடு குட்டி மாதிரி இருக்கணும், சிங்கமாக இருக்கக்கூடாது. அது கொடுக்கக்கூடிய தத்துவம் என்னென்னா பொறுமை, மென்மை, அனுசரித்து செல்லுதல். அந்த ஆடு சொல்லக்கூடிய உபதேசம், குருதேவர் சொல்லக்கூடிய உபதேசம் ஆடு மூலமாக பொறுமை, மென்மை, அனுசரித்து செல்லுதல். இப்போ யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம உடனே கூப்பிட்டு திட்டி அவ்வளோது பண்ணுவோம். அதை அனுசரித்து சொல்லணும், மனசு கஷ்டப்படாமல் சொல்லணும், அப்படியும் எடுத்துக்கலாம். ஈவன் சாதாரண விஷயங்கள் முதற்கொண்டு ஒரு பொருள் நம்ம யாருக்கா ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறோம், இல்லை அட்வைஸ் பண்ண போகிறோம், இல்லை ஒன்று கேட்குறாங்க பதில் சொல்ல போகிறோம், அது முதற்கொண்டு எப்படி இருக்கணும்? பொறுமை பெற்று இருந்தால் போதாது, மென்மையாக அனுசரித்து செல்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதற்கு உதாரணம் 2-3 நிகழ்வுகள் அம்மாவோட வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பைரவி பிராமண அம்மையார் வந்து ஒரு நல்லா சமையல் பண்ணியிருப்பாங்க. பண்ணி அன்னையாருக்கு கொடுப்பாங்க, இன்னொருத்த ஒரு அம்மாவுக்கு கொடுப்பாங்க. இவங்க லக்ஷ்மி தீதி ஸ்ரீராம்ஸோடைய அண்ணன் மகளுக்கு கொடுப்பாங்க. அது காரம்னா காரம், அப்படி ஒரு காரமாக இருக்கும் அந்த சாப்பாடு. சாப்பிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தோன்னையும் லக்ஷ்மி தீதி என்ன சொல்லுவாங்க, நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன், இது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே அந்த பொறுமையும் இருக்காது, மென்மையும் இருக்காது, அனுசரித்து இருக்காது. இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் எழுந்து ஓடி போயிடுவாங்க. ஆனால் அன்னையார் அது இல்லை. ஃபஸ்ட்டு பொறுமை, அந்த அவ்வளோ காரமாக இருக்கும், அப்படியே கண்ணீர் அப்படியே வடியும், அந்த காரத்தில் அப்படியே வரும். அப்பவும் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே பொறுமையாக அப்படியே இருப்பாங்க. அந்த பொறுமை மட்டும் கிடையாது, எப்படிம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி யார் கேட்பா? அம்மா என்ன சொல்லுவாங்க? அன்போடு எது அனுசரித்து போகிறது. அந்த வாழ்க்கையில் பண்ண ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து மற்றவங்க கஷ்டப்படுத்தாமல் பொறுமை, மென்மை, அனுசரித்து செல்லுதல், அதை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி குருதேவர் சொல்கிறாரு. இன்னொரு நிகழ்வு வந்து சீதா பிராட்டியாரோட வாழ்க்கை நடந்த நிகழ்வு. சீதா பிராட்டியார் அப்புறம் ஸ்ரீராமர், லக்ஷ்மண் தேவ் என்ன செய்வாங்க, காட்டுக்கு அனுப்பிவிட்ருவாங்க இல்லையா. அனுப்பிவிட்டோன்னையும் தேரில் வருவாங்க. சுமந்த்ரு இவர் மந்திரி வண்டி ஓடிட்டு வருவார். அயோத்தி நாடே பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க. தசரத மகாராஜா அவங்க குடும்பம் மட்டும்தான், அவருக்கு எல்லோரும் ராமர் நோக்கி வந்துடுவாங்க. ஸ்ரீராமர் எவ்வளவோ சொல்லி பார்ப்பார், திட்டுவார், யாரும் கேட்கவே மாட்டோம், வந்துகிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு கங்கை நக்கையில் வந்து நைட்டு தங்கிட்டு இருப்பாங்க. நைட்டு மிட் நைட் எழுந்திருவார், ஸ்ரீராமர் எழுந்திருவார். எழுந்திட்டு அவங்க இந்த 3 பேர், சீதா பிராட்டியார், லக்ஷ்மண் தேவ், அப்புறம் மினிஸ்டரை கூப்பிட்டுட்டு நம்ம இப்போயே கிளம்பி போயிடலாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கிளம்பி போய் ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஸ்ரீராமர் சொல்லுவார், யாரை பார்த்து? சுமந்திர பார்த்து, நீங்கள் திரும்ப போங்க, திரும்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள், நீங்கள் இது ராமரோடைய ஆணை, அப்புறம் சக்கரவர்த்தி தசரத மகாராஜோடைய ஆணை, யார் வரக்கூடாது, நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுவார். இதை கேட்டோன்னே சீதா பிராட்டியார் சொல்லுவாங்க, இப்படி சொல்ல வேண்டாம், நான் ஒன்று சொல்கிறேன், அதுபடி சொல்லுங்கன்ட்டு ஒன்று சொல்லுவார். சொன்ன ஸ்ரீராமருக்கு ஆச்சரியமாக போயிடும், சீதை இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் சொல்லுவார். சொன்ன உடனே இவங்க கிளம்பி போயிடுவாங்க. இவர் சுமந்திரர் அங்கே போவார். எல்லாரும் ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்களே கதறுவாங்க, அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன செய்வார்னா அம்மா சொன்னதை வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே எல்லா மக்களும் அமைதியாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக திரும்பி நாட்டுக்கு போவாங்க. அப்படி என்ன சொன்னார்? அங்கே தான் அந்த மென்மை, அம்மா குருமா சொல்ல பொறுமை, மென்மை, அனுசரி சொல்லுது. அப்போ அம்மா என்ன சொல்லி சீதா பிராட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் எங்களை பின்தொடர்ந்து வந்தால் நாட்டை யார் பார்த்துக்கிடுவா? தசரத மகாராஜா எங்களுக்கு 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு. நாங்கள் திரும்ப கண்டிப்பாக வருவோம், 14 இயர்ஸ் முடித்து திரும்ப நாட்டுக்கு வருவோம். இப்போ எல்லாம் திரும்ப எங்கூட வந்துட்டிங்கன்னா அந்த நாடை யார் பார்த்துக்கிடுவா? நீங்கள்லாம் வந்துட்டு அந்த யார் வந்து அரண்மனையை கூட்டுறது, யார் வந்து அந்த கார்டனை யார் பார்த்துக்கிறது, யார் வந்து நாடை பார்த்துக்கிறது, எல்லாம் வந்துட்டு என்ன ஆயிரும்? எங்கே பார்த்தாலும் புதர்கள் வந்துடும், காடாக வந்துடும், அரண்மனை எல்லாம் என்ன இருக்கும்? பழுதடைஞ்சு போன ஒரு பாலடைஞ்ச மண்டபம் ஆயிரும்.
14 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்தால் எங்கே தங்குறது? நாங்கள் என்ன இங்கே வந்து குப்பையில் பொருளை சொல்கிறீங்களா நீங்கள்? நாங்கள் தங்கி இருக்க நல்லா சொகுசான ரூம் இருக்க வேண்டாமா? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் போய் இப்போயே திரும்பி போய் இருந்து நாடை வந்து நாடு அரண்மனை எங்களுடைய வீடு எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும்? பராமரிக்கணும். அங்கே எல்லாம் பண்ண தான் வரோம், நாங்கள் வந்து சந்தோஷம் இருக்க முடியும். அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதாக வந்து அன்னையார் சொன்ன உடனேயும் எல்லா மக்களும் ஏற்றுக்கிடுவாங்க. இப்போ அதே இது ஸ்ரீராமர் சொன்ன மாதிரி நீங்கள் போங்க அப்படின்னா போயிருப்பாங்க. ஆனால் மனசு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே கஷ்டமே இல்லை. பொதுமக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம எதுக்கு போகிறோம்? திரும்ப போகிறோம். 3 பேர் அன்னையார் வருவாங்க, ஸ்ரீராமர் வருவார், அவங்களுக்காக நான் வேலை செய்ய போகிறோம், அவங்க வந்து தங்குறதுக்கு வசதி பண்ணக்கூடிய நாங்கள் செய்கிறதுக்காக போகிறோன்னு சொல்லி சந்தோஷமாக திரும்பி போகிறாங்க. சொல்லக்கூடிய விதம் எப்படி இருக்குங்கிறதுக்காக. இன்னொரு நிகழ்வும், ஆஞ்சநேயர் வந்து அசோகவனத்துக்கு போய் சேர்ந்துருவார் இல்லையா? சீதா பிராட்டியரை பார்த்து அந்த பாடல் பாடி நான் தான் ஆஞ்சநேயர் தூதன், சாரி ஸ்ரீராமர் தூதன் சொல்லி அந்த இதெல்லாம் முதல்ல காட்டுவார். காட்டு முடிச்சோன்னே ஆஞ்சநேயர் என்ன செய்வார்? அம்மா வாங்க, என் பேரை ஏறிக்குங்க, என்ன பேரலாம், நான் இப்போ விருன்னு கூட்டு போய் உங்களை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம இருந்தால், இப்போ யாராவது பொதுவாக யாராவது என்ன சொல்லியிருப்பாங்க? நீ என்ன இப்படி பேசுகிற முடாப்பையன், நீ ஸ்ரீராமருடைய தூதனா, நீ இப்படியா பேசுகிறது, நான் எப்படி உன் பேடி வர முடியும் அப்படி சொன்னால் என்ன இருக்கும்? ஆஞ்சநேயருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம தப்பாக பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஈவன் சீதாபிரா அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நான் வரமாட்டேன்னு சொன்னால் மனசில் என்ன ஒரு உறுத்திட்டுருக்கோம், ஏன் வரமாட்டேன்ட்டாங்க, நம்ம அவ்வளோ தாழ்ந்தவங்களா அப்படின்னு ஒரு தேவையானாமல் ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கோம். இது கேள்விப்பட்டுனா அம்மா என்ன செய்வாங்க? சிரிச்சுக்கிட்டே, ஐயோ உன் கூட நான் வர்றதா, நான் எப்படி உன் உட்காந்துருப்பேன், நீ உட்காந்து பிடிச்சிட்டு எப்படி நான் பிடிக்கிறது, சரி பிடிச்சிக்கிட்டேன், நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவ, நான் திடீர்னு அங்கே விழுந்துட்டு என்ன ஆகும்? கடலில் முதல்ல என்னது சுறா மீன் எல்லாம் வந்து சாப்பிட்றா தானேங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே, சரி நீ என்ன பிடிச்சிக்கலாம், நீ பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்க, அப்போ நம்ம பறந்து போகிறத பார்த்து ராவணன் தன்னோட அசுரில் அனுப்பி வைக்கிறான்னு வச்சுக்கோ, அப்படி என்ன செய்வேன்? நீங்கள் இன்னொரு கையால் அவங்கள சண்டை போட, அப்போ திரும்ப என்ன செய்வேன்? நான் திரும்ப கீழே விழுந்துருவேன். இப்படியே சிரித்து பேசி வந்துட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க? அப்படியே அதனால் என்ன பண்ணு, நீ போய் ஸ்ரீராமரை வர சொல்லு, அவர் வந்து கூட்டு போனால் தான் என்ன இருக்கும் எனக்கு, அவருக்கும் ஒரு பெருமை இருக்கும், நான் வந்துட்டு என்ன அவருக்கு பெருமை இருக்காது அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டியார் அப்படியே அந்த சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் அந்த கஷ்டமே தெரியாது. சரிம்மா தாயே உன்னுடைய ஆணை, நான் போகிறேன்ட்டு அவர் கிளம்பி போயிடுவார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.